வணக்கம். வாங்க இந்திய பங்குச் சந்தையில சமீபத்துல நடந்த ஒரு த்ரில்லர் கதைய பத்தி பாப்போம். ஆமா, வெறும் 2 நாள்ல மார்க்கெட் எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழையும் போச்சுன்னு விரிவா பார்க்கலாம். பாத்தீங்களா, இதுதான் அந்த 2 நாள் கதை. ஒரு பக்கம் திங்கக்கிழமை சென்செக்ஸ் 1200 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறுது, ஒரே கொண்டாட்டம். ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல புதன்கிழமை அப்படியே தலைகீழ் 1690 பாயிண்ட் சரிவு. எப்படி எப்படி இவ்ளோ பெரிய மாற்றம் வெறும் 2 நாள்ல நடந்தது? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பாப்போம். சரி, இந்த மர்மத்தை அவிழ்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல அந்த பச்சை கொடி காட்டின பேரணிய பத்தி பாப்போம். அப்புறம் திடீர்னு வந்த அந்த ரெட் அலர்ட், அதாவது அந்த பெரிய சரிவு, அது ஏன் வந்துச்சுன்னு ஆழமா அலசுவோம். கடைசியா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாப்போம். ஒரு முக்கியமான முதலீட்டாளர் பாதுகாப்பு அறிவிப்போட முடிப்போம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல அந்த ஏற்றத்தை பத்தி பேசுவோம். மார்ச் 25 திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு விதமான திருவிழா கோலம்தான். பாருங்க, ஒரே நாள்ல பிஎஸ்சி சென்செக்ஸ் 1205 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு. 75,273ல க்ளோஸ் ஆச்சு. இது உண்மையிலே முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஏற்றம் வெறும் சென்செக்ஸ்ல மட்டும் இல்ல, நீங்க பார்க்கலாம் நிஃப்டி 50யும் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ஏறி இருக்கு. நிஃப்டி மிட் கேப்போ அது இன்னும் சூப்பர், 1200 பாயிண்ட்டுக்கு மேல. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சந்தையில இருந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ரொம்ப பரவலா வலுவா இருந்துச்சுன்னு தான் அர்த்தம். மார்க்கெட்டோட ஆரோக்கியத்தை பார்க்க இது ஒரு நல்ல வழி. அதாவது ஏறின பங்குகள் ஜாஸ்தியா இல்ல இறங்கின பங்குகள் ஜாஸ்தியான்னு பாக்குறது. அன்னைக்கு நிலைமைய பாருங்க, சரிஞ்ச ஒவ்வொரு பங்குக்கும் 3 பங்குகள் ஏறி இருக்கு. 3க்கு 1 ரேஷியோ. இதுல இருந்தே தெரியுதுல்ல, வாங்கறதுக்கு எல்லாரும் எவ்ளோ ஆர்வமா இருந்தாங்கன்னு. சொல்லப்போனா சென்செக்ஸ்ல இருந்த 30 பங்குகள்ல 26 பங்குகள் லாபத்துல தான் முடிஞ்சுது. வாவ்! இந்த ரேலி ஏதோ 1-2 செக்டார்ல மட்டும் இல்ல, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி, மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், பேங்கிங், இப்படி எல்லா முக்கிய துறைகளும் பச்சை நிறத்துல தான் ஜொலிச்சுது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஹெல்தியான ரேலிக்கான அடையாளம். திங்கக்கிழமை கொண்டாட்டம்லாம் முடிஞ்சு வெறும் 2 நாள் தான். புதன்கிழமை மார்ச் 27 கதை அப்படி யூட்டர்ன் அடிச்சுது. பச்சை பசேல்னு இருந்த சந்தை ரத்தச் சிவக்கா மாறிடுச்சு. திங்கக்கிழமை சம்பாதிச்ச 1200 பாயிண்ட்ஸும் போச்சு, அதுக்கு மேல ஒரு 500 பாயிண்ட்ஸும் போச்சு. ஒரே நாள்ல சென்செக்ஸ் 1690 பாயிண்ட்ஸ் சரிஞ்சுதுன்னா பாத்துக்கோங்களேன், இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஷாக் தான். இந்த வீழ்ச்சி எல்லா இடத்திலும் இருந்துச்சு. சென்செக்ஸ் 1690 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் சரிஞ்சு 22,850 அப்படிங்கிற முக்கியமான லெவலுக்கு கீழே போயிடுச்சு. மிட் கேப் இண்டெக்ஸும் 2.2% சரிஞ்சிருக்கு. ஸோ பாதிப்பு ரொம்ப பரவலா இருந்தது. இப்போ இந்த நம்பர்ஸ பாருங்க. திங்கட்கிழமை என்ன பார்த்தோம்? 3 பங்கு ஏறுனா 1 பங்கு இறங்குச்சு. ஆனா இப்போ ஏறின ஒவ்வொரு பங்குக்கும் 4 பங்குக்கு மேல இறங்கியிருக்கு. வெறும் 765 பங்குகள் தான் ஏறுமுகம், ஆனா 3420 பங்குகள் இறங்க முகம். இதுல இருந்தே தெரியுது எவ்வளவு பெரிய செல்லிங் பிரஷர் மார்க்கெட்ல இருந்திருக்குன்னு. திங்கக்கிழமை எல்லா செக்டாரும் பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா புதன்கிழமை ஒரு செக்டார் கூட தப்பிக்கல, எல்லாமே செவப்புல தான். குறிப்பா பொதுத்துறை வங்கிகள், ரியாலிட்டி செக்டார்லாம் கிட்டத்தட்ட 3% சரிஞ்சிருக்கு. ஆட்டோ, கன்சியூமர் டியூரபிள்ஸ்னு எல்லாமே 2% கிட்ட அடி வாங்கியிருக்கு. ஓகே, என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். பச்சையிலிருந்து எப்படி சிவப்பா மாறுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமான கேள்வி, இது ஏன் நடந்துச்சு? வாங்க காரணங்களை அலசுவோம். அப்போ இந்த திடீர் சரிவுக்கு என்னதான் காரணம்? சும்மா ஒரு காரணம் மட்டும் இருக்க வாய்ப்பில்லையே. வாங்க ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வினோத் நாயர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல, பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு புயல் மாதிரி தாக்கியிருக்கு. என்னென்னா, பாண்ட் யீல்ட்ஸ் அதிகரிச்சது, வெளிநாட்டு சந்தைகள்ல இருந்த நெகட்டிவ் சிக்னல்ஸ், அப்புறம் நம்ம ஊர்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பணத்தை வெளியெடுத்தது, நம்ம ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சது. இது போதாதுன்னு மத்திய கிழக்குல இருந்த பதட்டங்கள், இப்படி பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. அவர் சொன்னதிலே எஃப்ஐஐ செல்லிங்னா ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா? அது என்னன்னா, எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டை சேர்ந்த பெரிய முதலீட்டு நிறுவனங்கள். இவங்க இந்திய சந்தையில இருந்து அவங்க பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது சந்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய பணம் வெளியே போறதால பங்குகளோட விலை சுவாபாவிகமா குறையும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்க பாருங்க ரூபாயோட நிலைமைய.
மார்ச் 25ஆம் தேதி ஒரு டாலருக்கு 93.99 ரூபாயா இருந்தது. 2 நாள்ல 94.81க்கு போயிடுச்சு. இது ஒரு ரெக்கார்டு லோ. நம்ம நாணயத்தோட மதிப்பு இப்படி சரியும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயம் வரும். அதுவும் சந்தையோட சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிடுச்சு. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. அப்போ இந்த 2 நாள் நாடகத்திலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? சிம்பிளா சொல்லணும்னா இந்த சரிவுக்கு காரணம் இதெல்லாம் தான். பாண்ட் ஈல்ஸ் ஏறினது, எஃப்ஐஐகள் பணத்தை வெளியெடுத்தது, ரூபாய் மதிப்பு சரிஞ்சது, உலக அரசியல் பதட்டங்கள், அப்புறம் நல்ல ரேலிக்கு பிறகு வந்த ப்ராஃபிட் புக்கிங். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். இத வச்சு நாம புரிஞ்சுக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, பங்குச்சந்தைங்கிறது ஒரு சிக்கலான அமைப்பு. நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்ல. அமெரிக்கால என்ன நடக்குது, மத்திய கிழக்குல என்ன நடக்குது, ரூபாயோட மதிப்பு, எஃப்ஐஐகளோட மூவ்மெண்ட், இப்படி பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் சந்தையோட திசையை தீர்மானிக்குது. அப்போ இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன? சந்தைய அவ்ளோ சுலபமா கணிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி பல காரணிகள் வேலை செய்யுது. இனிமே நீங்க மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை பார்க்கும்போது மேலோட்டமா தெரியற அந்த நம்பருக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு யோசிப்பீங்களா? சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி முதலீட்டாளர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. பங்குச் சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுடைய தகவல் மற்றும் கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இத ஒரு நிதி ஆலோசனையை எடுத்துக்க வேண்டாம்.